இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமுடி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கணீரம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, தைரியம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, நாம் வளைகுடாவில் மூழ்கி இருக்கின்ற ஒரு வேளையில் இலங்கை அரசுக்கு ஒரு அபாய சங்கிலியை அடிக்கின்றோம். ஏனெனில் இந்த விடயம் அரசுக்கு எதிராகவும் எதிர்கட்சிகள் மாற்றலாம் இல்லையா? நேரே செய்திக்கு சொல்லுவாங்க. இப்ப கூட கண்டிக்குள்ள கூட்டி போறோம். கண்டி பார்க்காதாக்கெல்லாம் பண்டி என்று சொல்லுவோம் இல்லை. இப்ப கண்டி தும்பரை சிறைச்சாலை பக்கமா போறோம். கண்டி தும்பரை சிறைச்சாலையில் இருந்து வரும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியுடன் இன்றைய முதல் செய்தியை நாங்கள் தொடங்க இருக்கிறோம். கடும் வறட்சி மற்றும் நிர்வாக சீர்கேடு காரணமாக தும்பரை சிறைச்சாலையில் உள்ள சுமார் 2500 கைதிகள் கடும் நீர் பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ளனர். அடிப்படை உரிமையான குடிநீர் மறுக்கப்படுவதை கண்டித்து மரண தண்டனை கைதிகள் உள்ளிட்ட அனைத்து பெருங்குற்றவாளிகள், சிறிய குற்றவாளிகள் உட்பட கைதிகளும் பெரும் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்க திட்டம் உள்ளதாகவே அந்த தகவல் கசிந்திருக்கிறது. இது அரசுக்கு ஒரு பிழையான முடிவாகும். ஏனெனில் எப்படா அந்த அரசுக்கு எதிராக எந்த இளவையாவது கொண்டு தள்ளுவோம் என்று இருக்கிற எதிர்கட்சிக்கு பெரியொரு அவலும் தேங்காயும் வாக்குல போட்டு கொடுத்த மாதிரி அமைய போகுது. கண்டி பல்கலை பகுதியில் அமைந்துள்ள இந்த அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் உள்ள அதன் கொள்ளளவை விட 3 மடங்கு அதிகமான கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். உதாரணமாக இப்ப 100 பேர் 300 பேர் எப்படி இருக்கும்? கடந்த சில வாரங்களாக நிலவும் வறட்சியால் சிறைச்சாலையின் நீர் விநியோக கட்டமைப்பு முற்றாக செயல்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆயுள் தண்டனை மற்றும் மரண தண்டனை கைதிகள் விதிக்கப்பட்ட கைதிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான கைதிகளும் ஒரு குவளை குடிநீருக்காகவும் சுகாதார தேவைகளுக்காகவும் தவிக்கும் மனிதாபிமான பேரபலம் அங்கு அரங்கேறி வருகிறது. இது குறித்து சிறை நிர்வாகத்துக்கு பலமுறை அவர்கள் எடுத்து கூறிய முறையிட்டும் எந்த தீர்வும் கிடைக்காத நிலையில் கைதிகள் தங்களின் உயிரை பணயம் வைத்து உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்க முடிவு செய்துள்ளார்கள் என்ற தகவலைத்தான் அரசாங்கத்துக்கு நாம் கொடுக்கின்ற ஒரு அபாய சங்கிலி என்று சொல்லலாம். ஏனெனில் இந்த விடயத்தை எதிர்கட்சிகள் தங்களுக்கு சாதகமாகவும் அரசுக்கு பாதகமாகவும் எடுக்கலாம். ஏற்கனவே வெளிக்கடை சிறையிலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. கைதிகள் கூரையின் மேல் ஏறி மிகப்பெரிய எதிர்ப்புகளையும் எடுத்து துப்பாக்கி பிரயோகம் கொள்ளும் அளவுக்கு போனார்கள். இப்பொழுது கூட தும்பரையில் ஏதாவது ஏற்கனவே இவங்க சிறைச்சாலைக்காரர்களுக்கும் அரசுக்கு நல்ல இல்லையே, கள்ளக்காரங்கெல்லாம் பிடிச்சி உள்ளுக்கு போட்டுச்சில்ல கவர்மெண்ட், அந்த கள்ளன் எல்லாம் ஒன்று சேர்ந்தார் என்றால் இது அரசுக்கு விரோத செய்தியாம மாத்தனாம இல்லையா? அரசாங்கம் இதில் உடனடியாக கூடிய கவனம் செலுத்தி இதுக்கு ஒரு தீர்வை கொடுத்தால் மாத்திரம்தான் விடை காண முடியும். கண்டி தும்பரை சிறையில் வெடிக்க போகும் போராட்டம் உடனடியாக தலையிடுமா நீதி அமைச்சு? இதுதான் இன்றைய செய்தி. வாங்க நம்ம செய்திக்குள்ளே போயிருப்போம். அப்ப போல இது ஒரு தீவிரமான மனிதாபிமான பிரச்சனை. கண்டி தும்பரை சிறைச்சாலையில் நிலவும் கடுமையான நீர் பற்றாக்குறை காரணமாக கைதிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாகவே அந்த செய்தி நம்மள இட்டிருக்குது. இது அரசாங்கத்துக்கு கிடைச்சிட்டோ கிடைக்கலையோ தெரியல. இதுல அரசாங்கம் உடனே தலையிட்டு இது உடனே தீர்வு கொண்டு வரல என்றால் அரசுக்கு எதிராக இந்த இருக்கிற தோத்து போன சக்திகளும் அரசுக்கு விரோதமான சக்திகளும் அரசுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சக்திகளும் இதை கையில் எடுத்தால் ஏற்கனவே திண்டாட்டத்தில் இருக்கின்ற அரசுக்கு இது ஒரு பிரச்சனையாக மாறும் என்றதையும் நாம சொல்லி வைக்கிறோம்.
கைதிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகளை செய்து கொடுக்கணுமா இல்லையா? அப்ப கொடுக்கத்தானே வேணும். சிறைச்சாலை திணைக்களத்தின் சட்டபூர்வ கடமையா இல்லையா இருக்கே? நீர் பற்றாக்குறை என்பது அவங்களுக்கு உயிர் வாழும் ஒரு உரிமை இருக்கா இல்லையா? ரைட் டு லைஃப் இப்ப பாதிக்கிற செயல் தானே. இது அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கல, ஆனால் சிறைச்சாலை நிர்வாகம் பார்க்கணுமா? பார்க்கலையே. இப்பொழுது வறண்ட கால நிலை அல்லது சிறைச்சாலையில் நீர் விநியோக கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள கோளாறு இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுது. உண்மை அதுவல்ல. வாட்டர் சப்ளை போர்டுக்கு இவங்க நிறைய பணம் கட்ட இருக்காம அரியஸ். அதனால தான் அவங்க தண்ணியை கட் பண்ணி இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, அப்படி இருந்தாலும் வெளியே இவங்க பௌஜரும்புல தண்ணி சப்ளை பண்ணணுமா இல்லையா? அவன் எங்கடா போவான்? அவனுக்கு வெளியே விட்டா பள்ளிக்கு, கோயிலுக்கு, பன்சிலைக்கு, சேச்சு அங்க போவான். இது அதுக்கும் இல்லாம அவளுக்கு தண்ணியும் இல்லாம 100 அந்த மாடுகளை அடைக்கிற மட்டும் அடைச்சி வச்சுக்கிறாங்க. சின்ன சின்ன குற்றவாளியை திறந்து போகட்டும், இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு தண்ணியும் இல்லைன்னா எவ்வளவு பிரச்சனை ஆகும். இல்லை, அரசாங்கம் மேல கூடிய கவனம் எடுக்கணும். சும்மா சிறு சிறு குற்றவாளிக்கு எல்லாம் ஏதாவது ஒண்ணு போட்டு அனுப்பிடணும். ஜனாதிபதிக்கு வீட்டு வரிகளை பொது மன்னிப்புல கொலை குற்றவாளி அங்க நிறைய குற்றவாளி இருக்காங்கல்ல, தூக்குல போடும். நீங்க அரசே நீங்க இந்த போதை வஸ்துக்காரங்களை தூக்குல போடாத வரைக்கும் கடைசி வரைக்கும் நீங்க இதுல வெற்றி காண மாட்டீங்க. இப்ப பாருங்க, இந்த ஈரான் கலவரத்துக்குள்ள அந்த செய்தியை கொண்டு வரல என்றால் இங்க ஈரான் பிஸி, அதுல கொண்டு வரல. இந்த ஈரான் கொலவரத்துக்குள்ள எங்க கொலவரத்துக்குள்ள வாக்கு நிர்ணய கூடாக 300 கோடியை நினைக்கிறேன் கடத்தி வந்து அதில் இவங்களோட நேவி பிடிச்சிச்சு. இந்தியாவுக்குள்ளேயும் ஒரு தகவல் கிடைச்சி அதுவும் ஒரு 30 கோடி பெறும் எல்லாம் இலங்கைக்கு வரக்கூடிய சரக்கு. அந்த சரக்குல அமைச்சிருச்சு. அப்ப ஆக கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அந்த ஈரான் உச்சகட்ட கொலவரத்துக்குள்ள நம்ம நாட்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோ அப்படி நினைக்கிறேன். சரியா பார்க்கல, போயிட்டு எல்லாம் போட முடியாது. போறதுக்குரிய டைம் நேரமும் காலமும் கிடைக்கலங்க. அதனால அவங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஊருக்குள்ள தட்டுப்பாடுதான், கிளை மேலையும் தடை போட்டாங்க. ஆனாலும் இந்தியாவுக்குள்ள இருந்து சனியன்கள் கொண்டாடுறதுக்கு மிகப்பெரிய முயற்சி எடுக்காங்க. ஆக இந்த தும்பர எங்க பக்கம் எல்லாரும் நீங்க தூக்கு கைதியாமா தமிழ்ல விண்ணில இந்த கடத்தல்காரங்களை, இந்த போதை வஸ்துக்காரங்களை தூக்குல போட்டுருங்கப்பா, உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். அரசே நீங்க இது எப்படியாவது கவனிச்சு அந்த நாய்க்களை தூக்குல போட்டா தான் இருக்கிற எஞ்சி உள்ள சமுதாயமாலும் ஓரளவு நிம்மதியா வாழும் என்பதையும் நாம எட்டி வைக்கிறோம். பாப்பா, போதிய நீர் இல்லாத போது தொற்று நோய்கள் பரவும் அபாயம் அதிகம் என்றும் இது கைதிகள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது. எங்க கண்டி தும்பரைக்குள்ளே தற்போது ஏப்ரல் 26 இலங்கையின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் கடுமையான கிழக்கு வடக்கெல்லாம் சேர்ந்து வறட்சி நிலவி வருகிறது. குறிப்பாக கண்டி, கொழும்பு மற்றும் தெற்கு மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாக அண்மைய செய்திகள் தெரிவிக்கின்றன என்றும் ஏப்ரல் 2ஆம் தேதி நிலவரப்படி இலங்கை நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு நீர் பற்றாக்குறையை சமாளிக்க ஒரு சிறப்பு செயற்குழுவை அரசாங்கத்தால அமைக்கப்பட்டிருக்குது. தும்பரை போன்ற பெரிய சிறைச்சாலைகளில் பொதுவாகவே கைதிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றதாம். இத்தகைய வறட்சி காலங்களில் சிறைச்சாலைக்குள்கான நீர் விநியோகம் பாதிக்கப்படும் போது அது நேரடியாக கைதிகளின் அன்றாட தேவைகளை பாதிக்கும் என்றும் போதிய நீர் வசதி கிடைக்காத போது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவது ஒரு வளமையான ஒன்றுதான் என்றும் சொல்லப்படுகிறது. தற்போது நிலவும் வெப்பமான காலநிலையில் நீர் இன்று இருப்பது கைதிகளுக்கு கடும் உடல் நல பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும், எனவே அவர்கள் தமது அடிப்படை உரிமையான குடிநீர் வேண்டி உண்ணாவிரதம் இருக்க திட்டமிடுவது தர்க்க ரீதியான சாத்தியமானதாகவும் பார்ப்பதாகவே இருக்கின்றது. இலங்கையில் இப்போது ஏப்ரல் 2026 நிலவும் கடுமையான வறட்சி காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குது. அது தும்பரையும் ஒரு பொருட்டால என்றும் சொல்லப்படுகிறது ஒரு பக்கத்தாலே. இதேவேளை அரசாங்கம் இதை கூடிய கவனம் செலுத்தவில்லை என்றும் சொல்லப்படுது. தும்பரை சிறைச்சாலையை பொறுத்தவரை அங்கு நிலவின் நெருக்கடி, ஓவர் கிரவுடிங் காரணமாக அடிப்படை வசதிகள் அவ்வப்போது பாதிக்கப்படுவதுண்டு. கடந்த காலங்களில் இதே சிறைச்சாலையில் கைதிகள் அடிப்படை வசதிகள் மற்றும் சுகாதார குறைபாடுகள் நிமித்தம் கூரையை மீது ஏறி போராட்டங்கள் நடத்தி உள்ளனர். எனவே நீர் பற்றாக்குறை போன்ற ஒரு நியாயமான காரணத்திற்காக அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுப்பது முற்றிலும் சாத்தியமானது என்றே சொல்லப்படுகிறது. என்றாலும் சிறைச்சாலைகளுக்கு தேவையான நீரை
நீர்வளங்கள் சபையிடமிருந்து பெறும்போது வறட்சி காலங்களில் முன்னுரிமை அடிப்படையில் பொதுமக்களுக்கு நீர் வழங்கப்படுவதால் சிறைச்சாலைகளுக்கு வழங்கப்படும் நீரின் அளவு குறைக்கப்படலாம். இது கைதிகளுக்கு இடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் என்று சொல்லப்படுகின்றது. தும்பரை சிறைச்சாலையின் தற்போதைய நிலவரப்படி அங்குள்ள கைதிகளின் எண்ணிக்கையானது தும்பரை சிறைச்சாலையில் பொதுவாக 2000 முதல் 2500க்கும் மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் அனைத்து சிறைச்சாலைகளுமே அவற்றின் கொள்ளளவை விட அவங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல, அந்த லிமிட்டையும் தாண்டி 200 முதல் 300 வீதமான அதிகமான கைதிகளை கொண்டுள்ளன. பழைய போகம்பரை சிறைச்சாலை 2014 மூடப்பட்ட பிறகு அங்கிருந்த கைதிகள் அனைவரும் இந்த நவீன தும்பரை வளாகத்திற்கு மாற்றப்பட்டனர். இது இலங்கையின் மிகப்பெரிய மற்றும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட சிறைச்சாலையில் ஒன்றாகும். தப்ப செல்லாது, வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்குல்ல. இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான சுமார் 2500 கைதிகள் இருக்கும் ஒரு இடத்தில் அடிப்படை தேவையான நீர் விநியோகம் தடைப்படும் போது அது மிகப்பெரிய சுகாதார செயற்கேட்டுக்கும் வன்முறைக்கும் கலவரத்துக்கும் வழிவகுக்குமா இல்லையா? இது அரசாங்கமும் சிறைச்சாலைகள் திணைக்களமும் பார்க்கணுமா இல்லையா? பார்க்க மவுட்டா என்ன ஆகும்? தும்பரை சிறைச்சாலையில் மரண தண்டனை கைதிகள் டெத் ரோ இன்மேட்ஸ் உள்ளனர். இதுக்கு ஒரு அதிக உயர் பாதுகாப்பு சிறைச்சாலை என்றும் கடுமையான குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டவர்களும் இங்கு அடைக்கப்பட்டுள்ளனர். தூக்குல தூக்கி போடுப்பா, ரொம்ப பிரச்சனை இல்லை. ஒரு மனிதன் கைதியாக இருந்தாலும் அவருக்குரிய அடிப்படை உரிமைகளை வழங்க வேண்டியது சர்வதேச சட்டங்களின் கீழ் கட்டாயமாகும். 2500 பேர் இருக்கும் ஒரு இடத்தில் நீர் பற்றாக்குறை நிலவுவது என்பது தொற்று நோய்கள் பரவவும் சிறைக்குள் கலவரங்கள் வெடிக்கவும் வழிவகுக்கும் என மனித உரிமை ஆள்வர்கள் எச்சரிக்கின்றனர். நீதி அமைச்சும் சிறைச்சாலைகள் திணைக்களமும் உடனடியாக தலையிட்டு போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீரையாவது வழங்க நடவடிக்கை எடுக்குமா அல்லது உண்ணாவிரத போராட்டம் கலவரமாக மாறும் வரை காத்திருப்பாங்களா இருக்குமா என்பதே சமூக ஆர்வலர்களின் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இதில் அரசாங்கம் கூடிய கவனம் செலுத்தவில்லை என்றால் நிச்சயமாக ஒரு கலவரமாக வெடித்து அந்த கலவரத்தை அரசாங்கத்துக்கு எதிராக மாற்றக்கூடிய திறன் எல்லாம் இந்த மொட்டு கட்சிக்காரர்கள் இருக்குது. ஏற்கனவே மொட்டு கட்சிக்காரன் எப்படா இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படலாம் என்று ஒரு கொலவரத்துல இருக்காங்க. மறுகட்சியில என்ன ரணில தரப்போண்டு எப்படா ஒத்த கால நிக்குது. இன்னும் சஜித்திர தரப்போண்டு இருக்குது. இப்ப ஆவலாக ஆட்சிக்கு எதிராக கூட்டங்கள் கட்டையாக சாரசாரியாக வெளிக்கிடுவாங்க. எனவே இந்த சிறைச்சாலை விடயத்தில் தும்பர சிறைச்சாலை விடயத்தில் அரசாங்கம் ஒரு சரியான கவன சக்தியை எடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக இது அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் நாங்கள் சொல்றோம். இது மிகப்பெரிய போராக அரசுக்கு எதிராக வெடிக்கும். இதைத்தான் மாற்றுவார்கள் எதிர்கட்சிக்காரர்கள். எனவே இது ஒரு முதல் செய்தியாக வழங்கி இருக்கின்றோம். இந்த செய்தி அரசாங்கத்தின் காதுக்கு கட்டட்டும். ஜேவிபியின் லோக்கையா டில்வின் சில்வாகும் இது போய் கட்டட்டும். உடனடியாக இதுக்குரிய தீர்வை கொடுத்துடுங்க. இல்லை என்றால் கலவரத்தை நீங்க அடக்க வேண்டி அதிக செலவு செய்ய வேண்டும் என்பதை சொல்லி மீண்டும் ஈரானுக்குள் செல்வோம். நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.